அக்கா அதை எத்தனை கொண்டு வரா? இந்த வருஷம் இன்னும் really good feeling. It's the first time that ஜப்னாசுதன் இவருக்கு நன்றி. நைனாதிக்கு போகிறேன். நைனா திருவிழாவுக்கு வேண்டி சப்பரத்தை பார்க்க போகிறீங்க. வணக்கம் வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ வந்து கேரளாலேருந்து ஊராதுரை செட்டி திருவிழாவில் வந்து அங்கே போகிறோம்னா நைனாதேவிக்கு போக போகிறேன். மோட்டர் பைக்கில். இப்போ என்னென்னா இன்றைக்கு வந்து சப்பரம் இரவுக்கு சரியோ அதை போய் பார்த்துட்டு நைனாதேவியில் சுவிஸ்கரன் அதான் நியாயமான சனம் போகுதான் பாருங்க. போட்டில் நியாயமான சனம் போகுது. இங்கே பாருங்க அண்ணன் இவர் எப்போ நீங்கள் எப்போ போகிறீங்க? எப்படி நீங்கள் எங்கே போகிறீங்க? இப்போ நாங்கள் தொடர போகிறோம். அங்கேருந்து மதுரை வரைக்கும் வேலனையிலேருந்து சுற்றுவோம். சனம்பூ சிங்களாக்கம் போயிடும். சிங்களாக்கனா நான் அப்போ போய் லைனில் நிற்கணுமோ? அப்போ ஓட்ட வைக்க பாதபூ சொன்னாங்க. நேற்று தான் வெள்ளோட்டம் சொல்லி சண்டைக்கு சொந்தடம் இங்கே வேலனை செட்டு விட. அப்போ இஞ்சாலி பக்கம் இஞ்சால நான் டோக்கன் எடுக்கேன். விசிட் பண்ண வந்தேன். டோக்கன் எடுக்க என்னதுக்கு டோக்கன்? தொழில் போகிறதுக்கு இங்கேயோ அது டோக்கன் எடுக்கும். ஓ ஏன்னா அப்படி பதிஞ்சு தானே போகணும். 3 பேர்ட்ட பதிவு தான் பதிஞ்சு போகணும். இது இவைட்டியோ? இல்லை இல்லை ஒரு ஆக்கிட்ட தான். இதெல்லாம் குருநாகிட்ட போட்டு குருநார். ஓ அதான் மாதம் குருநாத்திர போட்டு இப்படி எத்தனை மணிக்கு வந்தால் பார்க்கலாம்? மீன் வந்தார் 8 மணி. மீனை நான் டக்குறேன் பார்க்கலாம். நாலு வரும். மலிவா தருவீங்க? மலிவா இப்போ 500 குறைச்சி போட்டாங்க. மலிவா வரும். பெட்ரோலோ? இல்லை காலுக்கு அப்படியும் குறைக்கிறது குறைச்சி போட்டாங்க. ஆனால் இந்த கூட போட்டு அங்கடை போட்டு வரண்டா கூட தானே வருமுங்க. காலை 500 குறைச்சது. என்ன சைக்கிள் எங்கே போகிறீங்க நீங்கள்? வியாபாரம் இங்கே இருந்தாங்க ஆளை. சரி வந்துட்டு இடம் பாங்க. இப்போ 2 போய் பார்க்க வெளிநாடு இல்லை நாட்டுக்கும் போவோம் கூட. உலகம் எல்லாம் கனடா லண்டன் நண்டை காட்டும். நண்டு வேணுமானாங்க அண்ணையை தொடர்பு போகணுங்க. அப்பா என்ன நண்டு இது? எவ்வளோ போகுது? நல்ல பிடிப்பு இருக்கும். பசா எப்படி இருக்கும்? கலவை செய்யும் தொழிலே தெய்வம். நைனாது பாருங்க. நைனாது தேருக்கு அவன் எவ்வளோ அவசரம். இரவு சப்பரம் இவனை நிறைய பேர் வந்திருக்கணும். எல்லாம் கூடுதலாக கொழும்பு சிங்கரடம் அங்கே இருந்தால் ஏன்னா இந்த பைக்கை விட்டுட்டு தான் போகணும். பாருங்க வாகனங்களை விட்டு தான் போயிருக்கேன். பைக் கொண்டு போகலாமோ தெரியல. எவ்வளோ விட்டவன் இப்போ நைனாதிக்கு போகிற வழியில் பாருங்க நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு திருவிழாக்கா வண்டி இன்றைக்கி பின்னே தான் நிறைய பேர் வரைக்கணும். ஆகாசம் இதில் யூஸ் குடிக்கிறோம். என்னென்ன இது திங்ஸா? ஆக்கள் இவ்வளோ எல்லாம் இதில் என்ன செய்ய போகிறீங்க? கோயில் தீர்த்தம். அந்த கோயிலில் தீர்த்தமா பக்கத்தில் ஒரு திருவிழா தேர் காட்டுறாங்க. தேர் வந்துச்சு அந்த கோயிலில் தீர்த்தம். என்ன பேர் என்ன அந்த கோயிலுக்கு? வர்ற வழியில் இருந்துச்சு பேச்சியம்மாள் கோயில். இந்த தீர்த்தத்துக்கு இப்போ இன்றைக்கோ? இன்றைக்கு நாளைக்கு நைனாதேவி தேர், இன்றைக்கு தீர்த்தம். நைனாதேவி தேருக்காக வேண்டி மற்ற விகாரைக்காக வேண்டி நிறைய பேர் கூடுதலாக சிங்கள மக்களும் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இப்போ நைனாதேவி பாருங்க நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கீங்கன்னா. இப்போ என்னண்டா லோஞ்சி இனித்தான் ஓடும். இப்போ என்ன அன்றைக்கு நாளைக்கு கூட நினைக்கிறேன் பைக் கொண்டு போகிறதுக்கு கேட்டு பார்க்க. இப்போ நைனாதேவி போகிறதுக்கு வந்து நிற்கிறேன். பைக் வந்து ஏற்றக்குன்னா நான் சும்மா சொல்கிறாங்க ஏற்றி கொண்டு போங்க உண்டு. இந்த பாருங்க இது வந்து தூரம் போகுது. அந்த பிக்குண்ட போட் போல எல்லாரும் போயிடும். பைக்
இப்போ நைனாதி போட்டில் தான் இருந்துட்டோம். சரியான சனம் எங்கட தமிழாக்களையும் விட நிறைய சிங்கள மக்கள் வரீங்க. நல்ல விஷயம். ஆனால் பாருங்க இன்னைக்கு இதோட இல்லை பாதைன்னு மூட வலிக்கிறேன். இந்த 20 தெரியும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க வந்து அப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். பின்னேரம் தான் இன்னும் நல்ல சனம் பெறும். இதோ சப்பரம் தானே. வந்து கொண்டே இருக்கிறேன். வேறுங்க எவ்வளோ சேனமாண்டு நல்ல விஷயம். ஆனால் 1 2 3 4 வருஷங்குது. என்னண்டா இன்றைக்கு கிட்டத்தட்ட போய் நிறைய பேர் இடத்தை பிடிக்க போய் நம்ம நாளைக்கு இதுக்கு தேருக்கா அவனி பிடிக்கப்படலன்னா நான் என்னென்னா நைனாதீவில் இருக்க ஒரு தெரிஞ்ச ஆள் அதில் ஒரு அண்ணன் வீட்டு சரவணன் ஐயா அண்டை விட்டு தான் போய் நிற்க போகிறேன். நல்லா காற்று தான் அடிக்குது. வேறுங்க பிகாரி அடிக்கு தான் வந்து நிற்கிறோம். என்னடா இதில் பைக் வைக்கிறா மங்கால தான் போய் ரக்க போகிறோம். இப்போ நைனாதி கோயில் அடிக்க வந்துட்டோம். நிறைய போட் தான் நிற்கிது. ஆனால் எல்லோரும் போய் நம்ம பாருங்க பின்னே இருந்தால் பெரிய நிறைய பேர். மற்ற என்னன்னு சொன்னால் இந்த அனர்தீவு மற்றது காரநகர் மற்றது வந்து எழுவதீவு அந்த பக்கத்துலேருந்து மக்கள் வரைக்கும் நம்ம போட்டு வரல. எப்படி நாங்கள் கச்சதீவுக்கு போய் பார்த்தோமோ அதே விட சிறப்பாக எத்தனை போட்டு வருங்க. வருது பாருங்க அடுத்த வரும் பஸ். எந்த இடம்னு தெரியல. ஆனால் வரைக்கணும் நல்ல லோட்டோடாம வருதுல. எல்லாருமே வெளிநாடு போகிற மாதிரி பாருங்க பேக்குகள் எல்லாம் கட்டி கொண்டு தான் போயிடும். இல்லை சாமான் எல்லாம் பேர் சாப்பாடு சாமான் நிறைய பேர் அமர்ந்துருக்கிறோம். சொல்லி வேலை இல்லை.
நிறைய எல்லா பக்கம் ஐஸ்கிரீம் கடை அந்த கடை இந்த கடைன்னு சொல்லி வேலையில் கடையாக இருக்குது. இங்கே விளையாடி சாம கடையில் பிறகு வந்து நான் தங்கி பூந்து விளையாடி காட்டுறேன். ஆளுடைய முழுமையாக பாருங்க. இன்றைக்கு வார ஆளுடைய காட்டுறேன். என்னென்னு சொன்னால் இப்போ சிடிபி அதுக்குள்ளாலே மக்களை ஏற்றி கொண்டு வருது. அமுதோஸ்ரவி சாப்பாடு கடை தமிழ் நான் தகசாந்து வந்து இந்த காணொலி எடுத்து போட்டிருக்கேன். ரெண்டாலும் இப்போ சாப்பிட்றது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அன்னதான மண்டபம் குறிப்பிட்ட காலத்துக்கு போது நான் இங்கே வந்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அன்னதானத்துக்கு திருப்பி அங்கே இருக்கா? அங்கே இருக்கா? எங்கே? எந்த பக்கம்? இந்த பக்கம் வாழை இலை என்னென்னா வாழை இலை சுட்டா இந்த வாழையில் வந்து அந்த வளைஞ்சு கொடுக்குற தன்மை வரும் கிளியாக. அதுக்காக தான் இப்படி செய்கிறவ நல்ல வாழையில் தான். நான் வந்து இந்த அன்னதான மடத்தில் சமையல் செய்கிற இடம் பாருங்க. உள்ளுக்கும் சமையல் நடக்குது. இஞ்சால அன்னதான மடம், இஞ்சால உள்ளி உடைக்கிறோம். புத்தி தான் பாருங்க, எல்லாம் எட்டிச்சு தான் நடக்குது வேலை. வணக்கம் ஐயா, இருப்போம். என்ன பேர் உங்களுக்கு? லிங்கேஸ்வரன். லிங்கேஸ்வரன், நல்ல பேர். என்ன நடக்குது இப்போ உங்களோட வேலை? என்ன நாங்கள் கறிக சாம்பாருக்கும் சாம்பார் பருப்பு உள்ளி மற்ற என்னண்டா இப்போ நீங்கள் எவ்வளோ நேரமாக தொடர்ந்து இப்படியே சமைச்சு கொண்டே இருக்கிறீங்க? விடியவில் விடியவில் இருக்கு 5:30 மணிக்கு தொடங்கினது. இப்போ மட்டும் நடந்தே இரவிரவா சோறு போடுறதெல்லாம் நாளை சமாளிக்க. நாளை தேருக்கு உங்களுக்கு உடம்பு கலைக்காது, பழகிட்டு. நீங்கள் இது சமையல் வேலை தானோ? இல்லை சமையல் கறி சோத்துக்கு. சரி, அண்ணன் பேர் என்ன? இவர்கிட்ட முகத்தை பார்த்தா சீமான் அண்ணன் என்ன முகத்தை காட்டு கொடுங்க. அண்ணன் மாதிரி கிடக்கு பார்க்க வேற சீமான் உண்மையாக தானே லைட்டாக அந்த பேச அடிபடுது இல்லை. ஒரே பேர் 7 பேர் இருக்கிறோம்டா. இது என்ன? இது என்ன பார்க்கலாம்? மரவழி உள்ளயா உருளைக்கிழங்கு நல்லா வாசம் அடிக்குது. அவிச்சு வச்சுக்கேன். ஐயாவோட எங்கள் கதைக்கு போட்டு உள்ள கொண்டே காட்டுவோம். ஐயா வணக்கம். இந்த நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட சேவைகளை பற்றி. சேவைகளண்டா இன்றைக்கு இத்தரைக்கு 750 மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் காய்ச்சி கறியாக்கி இருக்கு. 300 600 750 கிலோ மரக்கறி போட்டு குழம்பாக்கி இருக்கு. 50 200 கிலோ பருப்பாக்கி இருக்குது. சாம்பார் வச்சிருக்குது. அரிசி இப்போ 12 மூடை போயிருக்குது. 12 மூடை 25 50. அப்போ இந்த திருவிழா 12 கிடையாது. இந்த 12 மூடை 50 கிலோவில் 12. அது எப்போ இல்லை இருந்து இப்போ இப்போ என்ன டைம் இது? இத்தரைக்கு இவ்வளோ நேரம். இனி தேர் தீர்த்ததுக்கெல்லாம் நல்ல இனி
குறைஞ்சது ஜனம் வருமா இருந்து 50-55 மூட அரிசி போகும். இங்கே எவ்வளோ காலமா இது செய்கிறீங்க? இதுக்கு நான் இங்கே எல்லாம் வந்து இப்போ 47 வருஷம். நயனாதேவி மட்டுமோ? நயனாதேவி மட்டும். நீங்கள் அந்த பாஸ் சமையல் பாஸ்? இல்லை 2 பேர் நிற்கிறேன். அவர் 2 நான் 2. ஒரு பிரிவுக்கு ஒருத்தரை இதுக்குள்ளே 4 கிடாரம் இருக்குது. அது நான் பார்க்குறது. அங்கால 4 கிடாரம் இருக்குது. அவர் பார்க்குறது. அது என்ன செய்யணும்? அப்பளம் பொரியல் தாரது பொம்பளை இல்லை. சரி சரி சரி, உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இது 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 என்னது? அரிசி சோறு கறியலாம். கறியல் எல்லாம் கறியெல்லாம் அதே வந்து பார்த்தீங்கன்னாண்டா பாருங்க, வேற போட்டுக்கொண்டே இருக்கணும். அதோட இதுக்குலாடையோ இதில் வந்து தேங்காய் பால் குடிக்கணும். பாருங்க, யாழ்ப்பாணம் இலங்கையில் யாழ்ப்பாணம் மண்டலம் கூடுதலான தேங்காய் பால்லாம் விட்டு கறியெல்லாம் சரி சாம்பார் செய்கிறவன் பாருங்க எப்படி செய்யணும். தேங்காய் பாலை புளிஞ்சு எடுத்து செய்யலாம். எத்தனை பாலை விட போகிறீங்க? தனியாக ஒரு பால் மட்டுமா இல்லை 3 தரம் 3 பாலா? சரி, இதுக்குள்ளையா புலம்புறாங்க உதவியில். இங்கே அந்த ஐயா நிற்கிறார், கதைப்பம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவாரி ஐயா நிற்கிறார், ஏற்கனவே காட்டியிருப்பார். இதான் மடம் பாருங்க. நான் இப்போ சாப்பிட்றேன், அனுப்பி போக போகிறேன். இந்த கவிகள் எல்லோரும் இருக்கிறோம். வேற சாப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் பாருங்க. நான் கூப்பிடுகிறேன், யூடியூப்பர் நான் கூப்பிடுகிறேன், போய் பார்ப்போம். இங்கே இதில் கவிகள் எல்லாம் இவையெல்லாம் தொண்டு செய்கிறாங்க. வணக்கம். என்ன மாதிரி கூட இது போகுதுண்டியா சேவை போகுது? எவ்வளோ நேரமாக தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டே இருக்கிறீங்க? 3-4 மணி மட்டும் செய்து முடியவில்லை இருந்து பின்னேரம். விடிய எத்தனை மணிக்கு தொடங்கினா கூட இந்த அன்னதானம்? விடிய 11:30 தொடங்கும். 11:30க்கு. இப்போ 11:30 தொடங்கி நீ பின்னேரம் 3 மணி மட்டும்? 4 மணி மட்டும். இரவுக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்க? சாப்பாடு என்ன சாப்பாடு? இரவுக்கு சோறு தான். சோறு, புட்டு, இடியப்பம். அப்படி இடியப்பம் சும்மா நோமலான இது இவ்வளோ இடியப்பம் இல்லை. புட்டு நான் கொத்தி போட்டு கொத்து இல்லை எல்லாரையும் நிறுத்தி போட்டு சாப்பிட்றேன். கறியல் எல்லாம் இதே தான், வெவ்வேறு கறி. இதே கறி. நீங்கள் எவ்வளோ ஆழமாக செய்கிறீங்க? நாங்கள் இப்போ 1 வருஷம். இப்போ 1 வருஷம். சரியா நன்றி. இதான் பாருங்க, இந்த கறிகள் பருப்பு, சாம்பார், இது பாயாசம், கத்திரிக்காய், அப்பளம். பாருங்க, அப்பளம் இங்கே ஊருதான் இந்த இதை கடகத்துக்காமல் வச்சுருக்கவர் எல்லாமே இருக்குது. வாழையில் அன்னையும் தான் பரிமாறுறவர். பாருங்க, வந்து கொண்டே இருக்கு. நம்ம துப்புரவு பண்ணி துப்புரவு பண்ணுறது நல்லா இருக்கும். இது அண்ணன் வாழையில் எடுக்கிறார். இங்கே ஒரு சிறுவன் பாருங்க சாப்பிட்டு கொண்டு நிற்கிறார். தம்பி இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. கதைப்பேரு பயப்பற. வணக்கம். எப்படி போகுது கூட இந்த நாள்? நல்லா போகுது. என்ன செய்கிறீங்க? அந்த என்ன மாதிரி இந்த எத்தனை நாளைக்கு இப்படி இந்த பூங்கா வேணும்? எந்த நாளுக்கு கூடுதலான நிறைய ஆக்கள் வருவீங்க பக்தர்கள்? சார் இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கு சப்பரம். இந்த இரவு வந்து ஆக்கள் தங்கி இருந்து வேணும். இப்போ இரவுகளுக்கு சேர்த்து சாப்பாடு கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க? இப்படி இன்றைக்கு செய்கிறது இப்படியான சேவைகள்? அது தொண்டு அடிப்படையில். ஆனால் இதுக்கு எங்களுக்கு சேலரி இருந்தாலும் அது தாங்கி நின்று செய்யணும். சரி ஐயா, நன்றி. பிள்ளை சாப்பிட்டு நாங்களோட காய்ச்சிட்டு இனி வந்து வழியில் போயிட்டு தான் இனி அப்படியே சரணமையாட போகிறோம். ஃபில்டர் வாட்டர் தான் குடிக்கிறோம் பாருங்க. நீங்கள் என்ன இந்த தண்ணி தேவைக்கு என்ன பூர்த்தி செய்கிறீங்க? இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்தது நயனாதீவில். எப்படி சமாளிக்கிறீங்க தண்ணி தேவை? ஏன்னா இப்போ கிட்டடி நம்ம வந்து அமெரிக்கெல்லாம் சொல்லி தண்ணி பிரச்சனையாக கிடக்குதுன்னு சொல்லி இவ்வளவு பேருக்கும் எப்படி இல்லை திருவிழாண்டாலே இருக்காது. நல்ல விஷயம். சார்
जयेवं वेद योपामाजलनं भेद आजलनवान् भवति वर्जन्योपामवामाजलनम् आजलनवान् भवति नित्य अन्नदानप्रजनादि महादेवी महात्मपुरसुन्दरे तव जलनागविष्णुरोहोदं सर्वेण समर्पयामि அமுதமேன் கங்கை கொண்ட சோழே மண்ணு சின்ன பிள்ளைங்க రాత్రికాల अस्मिन् देव्यालये दैवादिबद्ध महाजनानां वेदां क्षेमाभिवृद्धिं श्रीनागराजेश्वरी अम्बिकायाः प्रसादेन जनगणकविष्णुवादन लक्ष्मीकटाक्षं निरीक्षणं भूजादिबन्धो महान्तो नवन्दो सर्वे जनाः सुखिनो भवन्तु मङ्गलं भवतु पूर्णं भवतु श्रीनागराजेश्वरी अम्बिकायाः. அது என்ன கோயிலில் பின்பீதிக்கு தான் வந்தீங்க சிறுவன் அழுது கொண்டு போகலாம். தம்பி ஏன்டா அழுகுற? பாருங்க அப்போது அறிஞர்களே பொருள் பொறுத்தறிவாரி முக்கிய அறிவித்தல் கூட்டமாக இருக்கின்ற அறிஞர்கள் உங்கள் மத்தியில் எல்லாரும் வந்து பாயலோட படுத்துறீங்க. திருடர்களிடம் இருக்கின்றார்கள். எனவே உங்கள் நகைகள், உங்கள் பொருட்கள், உங்கள் குழந்தைகள் என்பனவற்றின் மீது மிகவும் நீங்கள் கவனமாக இருக்குமாறு குழந்தைகள்லையும் கவனமா இருக்கணும். அதிகாரிகளின் நலன் கருதி நயினாதீவு மகாவித்தியாலய சாரணர்கள், நயினாதீவு கணேச கணித மகாவித்தியாலய சாரணர்கள், விளையாடின ஞாபகம் வருது பாத்தீங்களா? முதலுதவி படைப்பிரிவினர் அவன் மேல வாட்டி போட்டாங்க. என்னடா சமூகத்தினர் கடனில் ஈடுபட்டுள்ளனர். அவற்றோடு அதிகாரிகளுக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அம்பிகை அடியார்களே, அர்ப்பணம் செய்கின்ற அடியார்கள் இன்று இரவு 11 மணி மற்றும் முதல் வந்து படுத்திருக்கணும். நாங்கள் முதல் அப்படித்தான். மற்றது பார்த்தீங்கன்னா இதில் சாணம் படுகி வச்சுக்கணும். அதே போன்று
பின்வீதியில் ஆரோக்கியம் ஒவ்வொருத்தரும் எங்கெங்க படுக்கிறது கிடம் இருப்பாங்க இங்கே எல்லாம் படுத்திருக்கிறோம். கோயிலை சுற்றி பாம்பு இருக்க மயோகத்தனம் அந்த இது செய்கிறோம் பாருங்க. தான் காட்டுதான் இவேல கோயிலை சுற்றி பாம்பு வளர்ந்துருக்கிறத கட்டிக்கிறோம். இரவுலையும் சாப்பாடு கொடுத்துட்டேன் போல மேடம். இன்னும் பூசை நடந்து கொண்டே இருக்கு. மற்றது இப்போவும் அந்த பஜனை வந்து மாறிக்கொண்டே இருக்கு. பெருமாட்டி நம்பிராகே
ஏன்னாண்டா இப்போ சில பேர் 1000 கண்பானை வச்சுக்கணும், சில பேர் வந்து இது கற்பூர சட்டி இருக்கு. எல்லாரும் வந்து கற்பூர சட்டி வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரும் கற்பூர சட்டி எடுக்க போயிடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சப்பரத்தில் வந்து சாமி ஏறிட்டு கொண்டு வந்து வச்சுட்டுனா இப்போ இனி இழுக்க போயிடும். சரியோ, அதுதான் சப்பரத்தில் உயரம் கிட்டத்தட்ட கோவத்தில் இருந்து கோவத்தில் முக்கால்வாசி வந்து பார்க்கலாம் பாருங்க. அதோட வந்து கற்பூர சட்டி தீச்சட்டி எல்லாம் முடிக்கிறோம்.
கற்பூர சட்டி சின்ன பிள்ளைகளுக்கு காவடி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்புறம் மஞ்சளுக்கு எல்லாம் படம் முடிக்கிறோம். நடுவுக்கு வந்துட்டோம், நடுவில் வந்துட்டோம். வடம் எங்க மட்டும் போகுதுன்னு பாருங்க. அம்மா ஓ அங்க வெளியில கூப்பிடுறேங்க. என்ன பாப்பா வெளியில போனது பஞ்சாலையெல்லாம் படம் போகுது. நாளைய திருவிழா நேர அட்டவணை ஆயத்தமணி அதிகாலை 3:30 மணி, காலை பூஜை அதிகாலை 4 மணி, கும்ப பூஜை அதிகாலை 4:30 மணி, இசர பூஜை காலை 5:30 மணி, ஸ்தம்ப பூஜை காலை சாம்பிராணியா போட்டிருக்கேன். அந்த புகை எனக்கு டீ சட்டி எடுத்து கொண்டு போயிருக்கோம். அம்மா திருத்தேரில் ஆரோகணம் காலை 8:30 மணி, அம்மா திருத்தேர் பவனி ஆரம்பம் இந்த பக்கம் பொம்பளையா அந்த பக்கம் ஆம்பளையா. திருத்தேர் இருப்பிடம் அடைதல் காலை 10:30 மணி, பட்டசாத்தி அம்மா சப்பரம் கூட நேரத்துக்கு இருக்குது. மூல கச்சேரி இல்லாமல் இருக்கா. அங்க மட்டும் போகுது படம். சாரி அவர வர கோபுரோ டிஜே கேமராக்களோட தெரியும். நம்ம வந்தா வடத்தை பிடிச்சி வச்சுக்க வந்தாங்க. எப்படி இழுக்கிறோம் கொஞ்சம் நேரம் போகும். இங்க வந்து திருப்பி நம்ம அப்படி இங்க கொண்டாடுறோம். 2 படம்
இதுக்குலாம் கயிறை கொண்டு வைக்கிறேன். இப்போ பொம்பளையில் வந்து இப்போ ஆம்பளையில் கொண்டு கிட்ட வந்துட்டு எடுத்து விடுவோம். காட்டும் பாருங்க, இதெல்லாம் சாம்பார் போடுகிறோம். Ice cream. It's good, tasty. No, I have full stomach. You eat. The next day. பாருங்க, என்னண்டா நயனாதேவி நாகபூசணி அம்மன், நயனாதேவி அம்மன் கோயிலில் நைட்டு தேர் திருவிழா, நைட்டு சப்பரம் நடந்தது. நேற்று நம்ம எடுத்து ரெண்டை பாருங்க. அதையும் மற்றது வந்து இந்த ஐயானை விட்டு தான், சரவணன் ஐயா விட்டா இன்றைக்கு நேற்று இதாக வந்துருந்தேன். நான் உடமையாக வந்து தான் இங்கே தான் நிற்கிறது. காமதேன்னு ஒருங்கிணைந்த பண்ண இந்த உரிமையாளர் அடிக்கடி சொல்லியிருப்பேன். என்ன மாதிரி போகுது, எப்படி தூக்கங்கள் நித்திரை? அந்த மாதிரி ஐயா தூக்கத்துக்கு தான் திருவிழா 1 மணி 2 மணி முடியுது. இங்கே வந்து உறவுகளோட சந்தோஷமாக இது வருஷத்துக்கு ஒருக்கா எங்களுக்கு வர ஒரு பற்றிச்சாச்சுன்றது. எங்கள் உடல் ரீதியிலும் ஒரு மன ரீதியிலும் ஒரு எனர்ஜி இப்படி ஒருக்கா இருந்தால் இன்னொரு வருஷம் போய் அங்கே எந்த சிந்தனையும் இல்லாமல் உழைக்கலாம். ஒரு நிம்மதி, மனதில் அமைதி, ஒரு ஆன்மீக பயணம்ன்றது சந்தோஷம். அதோட நம்ம எங்களுக்கு சிறப்பு என்னென்னா எங்களுடைய சம்பந்தியும் சுவிஸில் இருந்து வந்திருக்கிறார். மகன் மாமனார் இப்போதான் திருமணம் நடந்தது. அவரும் எங்களுடைய பண்பாடு கலாச்சார விழுமியங்களையும் பார்வையிட வந்திருக்கிறார். முக்கியமான பண்பாடு இருக்கு. இந்த உறவுகள் பிரிந்திருக்காது, ஊர் வெறிச்சோடி இருக்காது. அப்போ கலாச்சாரம் பாதுகாக்கப்படும். ரொம்ப பல மொழி, பல மதம், பல நாட்டு கலாச்சாரங்களை பிணைந்து வாழ வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை இந்த தமிழினம் தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கு 1.5 மில்லியன் 2 மில்லியன் ஜனங்கள் வெளிநாடுகளில் இருக்குது. திரும்ப வரப்போகிறதும் இல்லை, திரும்ப வந்து தங்கண்ட ஊரை வந்து கட்டி எழுப்புறதும் இல்லை. ஆனால் நயனாதேவியை பொறுத்தவரையில்
நல்ல ஒரு ஐக்கியமும் நல்ல உறவு பிணைப்பும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு சொல்லி அவர்கள் வந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுறது எங்களுக்கு பார்க்க ஒரு அதிசயமாகவும் இருக்குது. இப்போ எல்லா ஊர்கள்லையும் அது இருக்குன்னு சொல்லி நம்மளால் புரிய இயலாது. இப்போ இங்கே வந்து நான் 3 நாளாக நிற்கிறேன். உறவுல நல்ல ஒற்றுமை நல்ல வியலை பொறுத்தவரையில் அண்ணன் தம்பி என்று சொல்லி அண்ணான்னு சொல்லி மூத்தவர் இருக்கிற அண்ணி என்று இருக்கிறா. அவள் வந்து உண்மையாக ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் சமனான ஈடு கொடுக்க முடியாத ஒரு பொக்கிஷம். இதுக்கு அது ஒரு பொக்கிஷம். அவர்களை இழந்தால் அவர்கள் இன்றைக்குமே அவர்களோட இழப்பை ஈடு செய்ய முடியாது. நான் நேற்று அந்த ஐயப்பன் சுவாமி சிறப்பு பொங்கல் விழாவில் கலந்து கொண்டேன். அப்போ அவர்களின் பஜனை அவர்களின் சிறப்பு மகிழ்ச்சி எனக்கு இதேமே உடம்பே சிலுக்க தொடங்கிட்டு. அப்படி ஒரு நல்ல ஒரு தாய்க்கு தாயாகவும் தாப்பனாகவும் அண்ணனும் அண்ணியும் வச்சு ஒரு பரப்பிரதாசம் தான் நான் இதை இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல நான் அதை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி அவர்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அன்பாக இருக்கு. அண்ணியோட அண்ணாவோட எல்லாரும் நல்ல அன்பாக இருக்குன்னு. அவர்கள் 9-10 சகோதரங்களாக இருந்தாலும் நல்ல சிறப்பு. வந்ததில் எனக்கு ஒரு மாதம் தான் நாங்கள் சம்மந்தியும் நான் ஒன்று சேர்ந்து பேசினது. ஆனால் நீண்ட காலம் பழகின நண்பர்கள் போல் நாங்கள் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 3 நாள் பயணம் உங்களுக்கு மேலும் நமக்கு ஊட்டி சிறப்பாக தந்துடும். சரி, ஓகே, நன்றி தான். நன்றி. பிரசாத் ஐயா தெரியும் தானே, அதனால எல்லாத்துலையும் போயிட்ட மாமா சாமி என்னப்பா பொம்பளை பிள்ளை மறைக்கிறீர். இங்கே சரவணன் ஐயா வந்துட்டார். கவிலன் என்ன வேதா ஏனா ஏனா சரவணன் ஐயா நிற்கிறார், டீச்சர் நிற்கிறா, பிரசாத் மாமா. ஜப்னாசுதன் இதற்கு நன்றி. நயனாதேவி அக்குபேர் அணிவேரா எல்லா மக்களும் கொண்டே சேர்த்தது, அதுக்கு மிக நன்றி. அதோட அக்கா அதை எத்தனை கொண்டு வரா? இந்த என்னக்கோ அதே கொடுங்க நீங்கள். ஒரு குடும்பமே இருக்கணும். You speak to me. You just say about your experience in this island. How's your feeling? It's a really good feeling. It's the first time that I've been here. I mean, compare with your country, right, German? It is really different. Like the environment. Yeah. I've the feeling that the people are a little bit more open and it's a little bit more easy to stay in contact and to talk to each other. What about the hospitality? The food. I'm really glad to be here. So the people invite us to drink a tea, to have some food, and to sit together, have some talk. And the temple? It's so colorful. So the first time in my life that I see a Hinduism temple. So it's so beautiful, really colorful, and okay. I like all these beautiful sculptures. Okay, thank you so much Thank for you. your coming to Nainadevi event. Thank you, guys. Can be here. அது நயனாதேவி வந்து விரும்பி வந்தாவே இந்த நயனாதேவியுடைய இந்த கலை கலாச்சார பண்பாடு விழுமியங்களை கற்றுக்கணும். வணக்கம். வணக்கம். எப்படி போகுது உங்களோட பொழுது? யூடியூபர் சுதன் அவர்களே, இன்றைக்கு எப்படி இருக்குது உங்களோட? இன்று நயன நாகபூசணி அம்மனின் தேர் திருவிழா. இப்போது தேர் திருவிழாவுக்கு நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அம்மன் ஆலயம். இந்த அம்மன் ஆலயத்தில் எல்லா திருவிழாவும் விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி ஐயா, நன்றி. நன்றி. வணக்கம் சுதன். வணக்கம். எங்களுடைய குலதெய்வ திருவிழாவுக்காக சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்திருக்கிறோம். எங்கள் உறவுகள் நட்புகள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் எல்லாம் பார்க்க எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தருது இந்த புண்ணிய பூமியில இருந்து பார்க்க. சரி அக்காண்ட அனுபவம் அப்படி இருக்கு? அப்படி இருக்கு கூட எனக்கு ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா தான் இருக்கு. இங்க வேற இந்த வருஷம் இன்னும் அண்ணா அப்படி வாங்க. சரி சரி இப்படி வாங்க.
அண்ணா சரி நீங்கள் நில்லுங்க இப்படி வாங்க அண்ணா இல்லை அண்ணாவுக்கு நடுவில் நில்லுங்க அண்ணாக்கு இவர் தான் எங்களோட குலசெய்வம். இவரை வந்து எல்லா மக்களும் சரி நாங்களும் சரி இன்றைக்கு இந்த ஊரும் சரி உறவுகளும் சரி கட்டி காத்து என்னுடைய ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக பணி செய்து கொண்டே வாழ்ந்து வர்றார் அண்ணாவும் அண்ணியும். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சரி வாழ்த்துக்கள். நன்றி. தேர்வில் சந்திப்போம். எல்லாரும் பைக் போ. எல்லாரும் பாருங்க இங்கே இதுக்கு போய் கொண்டிருக்கிறவங்கன்னு சொன்னால் தேர் திருவிழாவுக்கு எல்லாம் வடியல் எல்லாம் வந்து வந்தீங்கன்னா பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நயனாதேவி தேர் திருவிழாவுக்கு வந்துட்டு வந்திருக்கிறேன். நேற்று சப்பரம் எல்லாம் எடுத்துறேன், எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன் பாருங்க. மற்ற என்ன விஷயம் சொன்னால் இங்கே வந்து தமிழர்களை தாண்டி நிறைய எல்லா நிறைய மொழி பேசுகிற ஆக்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். வணக்கம், வந்து பார்த்த மாதிரி இங்கே நண்பர் வந்துட்டார் வேறு. வணக்கம். வணக்கம். இவரோட நயனாதேவி சந்திப்பு. சரி, நன்றி. அதே போல உங்களுக்கு டிஷர்ட் இருக்கிறது. இப்போ கோயிலுக்குள்ளுக்கு போயிட்டு வரையிலும் நானே இப்போ உள்ளுக்கு போக போகிறேன். இந்த பக்கத்தாலே பாருங்க, அதுக்கு வந்து கோயில் வழி வீதி அந்த வழி ரோட்டுன்னு சொல்லலாம். அர்ச்சனை ஜாமான வாங்க கற்பூரங்கள். வந்து படுத்திருக்கிறேன். சரி, இப்போ கோயில் அடிக்கு போ. நேற்று சப்பரம் தானே காவடிகள் எல்லாம் வந்துருக்கு. தேர் வழியால் கொண்டு வந்துட்டு தான் தேர் சாமிக்கு வந்துட்டுது. நான் நேரம் சொல்லிட்டு போன வேலை. வேற வழி இல்லாட்டி நீங்க மேலாலாம் பார்க்க போறீங்க ட்ரோன்ல. தேர் சாமிக்கு வந்துட்டு 9:30. இப்போ நான் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி எல்லாம் கற்பூர சட்டி தீச்சட்டி. சரி, சின்ன பிள்ளைங்க கூட பாருங்க. இதான் ஒரு அம்மா வாரா. தேர் சாமிக்கு வந்தது தான் எடுக்க போயிடும். ஒவ்வொன்றா வந்துருக்கேன்.
கோயிலை சுற்றி தேரை சுற்றி ப்ராஜெக்ட் அடிக்க போயிடும் பாருங்க. எல்லாம் தேங்காய் அடிச்சு முடியதான் மாதிரி இழுக்க தொடங்க வேணும். காவடி வந்து கொண்டே இருக்கு. அடியார்களே, அம்பாளின் தேர்தலுக்கும் அடியார்களுக்கான அறிவித்தல். சிவப்பு கொடி காட்டல் தேர் மனத்தின் ஒரு புறத்தையும், ஆண் அடியார்கள் தேர் மனத்தின் ஒரு புறத்தையும் அம்பாளுக்கு நேர்த்தியாக உடைத்துக் கொள்ளுமாறு வருகின்ற போது தூக்குக்காவடி நேர்த்தியின் பொருட்டு வெளியில் இருந்து வரும் தூக்குக்காவடி செய்கின்றவர்கள் எல்லாரும் வந்து இந்த வடமன் சொல்லிக்கணும். அந்த கைத்தை பிடிக்கிறதுக்கு ஆணி போட்டு போட்டு பிடிக்கணும். ஒளிபெருக்கி நுழைவாயில் நிறுத்தப்பட வேண்டும். ஆலய உள்ளக நீதி பகுதியில் தூக்குக்காவடியின் ஒளிபெருக்கிய எதுவும் இசைக்க கூடாது என்பதை உங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ளவும். இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தது உங்கள் தூக்குக்காவடிகள் உள்ளூர் நுழைவதற்கான அனுமதி தரப்படும். அவங்க மட்டும் போகுது பாருங்க. இப்போ இதோட இதை தாண்டி தான் நான் அங்கே வழியில் போகணும். ஆலயத்துக்கு செலுத்துகின்ற எந்த ஒரு பணத்தொகையாக இருந்தாலோ அல்லது காணிக்கை பொருளாக இருந்தாலோ புதிய கல்வ இடங்களில் புதிய பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளவும். பேர் எழுத்துக்கலாம் பாருங்க.
இதில் யாரப்பா போகிறது? முதலாவது பிள்ளையா இல்லையா? ரெண்டாவது முருகன் நம்ம அலைக்கடலை தாண்டி அடியார்கள் வந்து பிள்ளையார் நில்லமின் தாயே நாகம்மா நல்லரும் தந்தாய் என்னம்மா எல்லாம் உடையவள் நீ அம்மா ஏது மற்றவர்கள் நாங்கள் அம்மா எல்லாம் உடையவள் நீ அம்மா ஏது மற்றவர் நாங்கள் அம்மா அள்ளி கொடுத்திரு முன்னருளை பாரம்மா அலைக்கடலை தாண்டி வந்து இது பிள்ளையார் குறிக்க அருட்காட்சியை காண என பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பவரே அருளை பெறுகின்றனர் தொண்டர் சபையினர். மார்பை சிவதூதி மாட்டுடனே காத்திடம்மா வலதிடது தோளை வைஷ்ணவியே காத்திடம்மா மனோன்மணித்தாயே என் மார்பையில் ரட்சிப்பாய் மகாசுந்தரியே மனத்தையும் காத்திடம்மா என் இதயத்தில் புவனேசினி இருந்து ரட்சிப்பாய் கழுத்தை மாகேந்திரியும் முகத்தை காத்தியாயனியும் தலையை காப்பாய் முக்தியிலே தந்திடு வாழ்பவனேசி தரிசனத்தை ஓட்டியவர் சாந்தியின் பயிர்கொண்டு சர்வேசி நமஸ்காரம் சக்தி வடிவான ஸ்ரீமாதா நமஸ்காரம் சாந்தியின் படிவான காமாட்சி நமஸ்காரம்.
மாறி இருந்தோம்